யோக ஞான சித்தர் ஓம் ஸ்ரீ ராஜயோக குரு சரணம். குலதெய்வம்னு ஒன்று இருக்கும், எல்லாருக்குமே இருக்கும். நாட்டு கிராமங்களில் வந்து எல்லாத்துக்கும் பெண் தெய்வம் இருக்கும், ஆண் தெய்வம் இருக்குது. இது நம்ம சில சமயங்களில் வந்து அதெல்லாம் புறக்கணிக்கிறோம். அதெல்லாம் ரொம்ப தப்பான ஒரு விஷயந்தான். நம்ம பரம்பரையில் நம்ம தாத்தா பாட்டன் இப்படிலாம் வரும்போது அதை போய்ட்டு நீங்கள் இது பண்ணால் அதுவே ஒரு நம்ம யோக சக்தி எடுக்கிறோம், எல்லாமே சக்ஸஸ்ஃபுல் பண்ண முடியும். அது உண்மை தான். இருந்தாலும் நம்ம குலதெய்வத்தோட பாதிப்புகள் வந்து வர கண்டிப்பாக வரும். அது நம்ம வருஷத்தில் ஒரு முறையோ, இப்போ நம்ம வெளிநாடுகளில் இருப்பாங்க, வர முடியாத கட்டத்தில் இருக்கும், அங்கேருந்து அவங்களுக்கு தெரிவித்து அந்த கிராமத்தில் போய் என் பேரில் செஞ்சிரு, அந்த மாதிரி ஏதாவது. அது சைவமாக இருக்கலாம், அல்ல அசைவமாக இருக்கலாம், அதெல்லாம் வந்து எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. குலதெய்வம் எப்படி செஞ்சுட்டு வராங்களோ அதை தான் செய்யணும். சில பேர் நம்ம இப்போ விஞ்ஞானம் ரொம்ப முன்னேற்றம் அடையிறதுனால இவங்களே மாற்றிடுவாங்க, இது அப்படி செய்யுங்க, இது இப்படி செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குலதெய்வத்துக்கு செய்ய வேண்டிய விஷயங்களை கூட மாற்றி செய்வது, இந்த மாதிரியான விஷயங்கள். அப்போ நான் சொல்லுவேன், அவங்களுக்கு வந்து இதைத்தான் நான் வந்து இந்த கருத்தை சொல்லுவேன், நீங்கள் போயிட்டு இந்த மாதிரிலாம் செஞ்சுட்டு வாங்க வந்தோன்னா அவங்களுக்கு ரொம்ப, அதன் பிறகு அவங்க தொட்டதெல்லாம் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாகும். யோக ஞான சித்தர் ஓம் ஸ்ரீ ராஜயோக குரு சரணம்.